கர்த்தர் நல்லவன்ற அந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நன்மையை செய்கிற தேவன் பாருங்கள். கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார் அப்படின்னு நினச்சி வாழ்கிறோம் பாருங்கள், அதுதான் வாழ்க்கையை. அது ஒரு பெரிய மேன்மை பாருங்கள். ஏன்னா நம்மளை கர்த்தர் நினச்சிருக்கிறாருன்னு நிறைய பேர் நினச்சி பார்க்குறதில்ல, அதான் பெரிய குறைன்னு கூட சொல்லலாம். நான் சொல்கிறேன் இந்த காலை வேலையில் அவங்கள கர்த்தர் நினைக்கிறார். ஒரு நாளும் பொழுது விடியும் போது ஒன்று நினச்சிங்க, கர்த்தரை நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வெற்றியாக மாறும் பாருங்கள். நீங்கள் வாட்சிங்கன்னா வேதத்தில் பல இடத்துல இருக்குதுங்க, பல இடத்துல இருக்குதுப்பா. மார்க்கெட் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாட்சிங்கன்னா இந்த லேகியோன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிசாசு பிடிச்சவர் இருப்பான் பாருங்க. அவனுக்காகவே கர்த்தர் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வர்றாரு. அவனை சுகப்படுத்திட்டு திரும்பி போயிடுவார். படிச்சு பாருங்க நீங்கள். அந்த கிராமத்துக்கு வரும்போது நிறைய பேர் கேள்விகள் அப்படியே உள்ள அதிகமாக இருக்கும். நமக்காகவே கர்த்தர் நிச்சயமாக நம்மளை தேடி வந்து நம்ம கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறாரான்னு. ஆனால் வருவாருங்க, ஏன்னா கர்த்தர் நம்மளை நினச்சிட்டாரு, விட்டுருவாரா? கிளம்பலான்னு சீஷரோட கிளம்புறாரு. காத்தடிக்குது, கடல் கொந்தளிக்குது. உடனே திட்டத்தை மாற்றிக்கல. சரிப்பா, போட்டை திருப்பிடுங்க, நம்ம திருப்பி போயிடலாம். இவ்வளோ காற்றையும் இவ்வளோ கடல் கொந்தளிப்பையும் நம்ம எப்படி பார்க்கறது? அப்புறமா ஒன்றா வரலாம், திரும்பிடுப்பான்னு திரும்பலை. அவர் அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனை விடுதலை ஆக்கணும்னு அவர் திட்டமிட்டார், நினச்சிட்டார். அதனால் என்ன நடந்தாலும் சரி அதை செஞ்சு ஆகணும்னு இப்போ கிளம்பி போகிறார். சீஷருங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறதும் கவலை இல்லையா? அப்போ காற்று எந்த மாதிரி அடிச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்கள். போய் அந்த கடல் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு தண்ணி வந்து போட்டில் அந்த படகுல விழுந்துருக்கும். கொஞ்சம் நீங்களே நினச்சி பாருங்க. திட்டத்தை மாற்றிக்கலையே. கர்த்தர் இன்றைக்கி உங்களை நினச்சிட்டாருங்க. பிசாசு 1000 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தினாலும், 1000 நெருக்கங்கள் அழுத்தங்களெல்லாம் கொண்டு வந்தாலும் கர்த்தர் நினச்சிட்டார், அவ்வளோதான். அவர் உங்களை சந்தித்து அதுக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நேராக வந்தார். வந்த உடனே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவன் நிலைமையை அங்கே சொல்லப்படுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அவனை கல்லரில் கொண்டு வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அவன் இருட்டுலேயும் காட்டுலேயும் சுற்றின்னு இருப்பான். ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டான். ஆயிரக்கணக்கான பிசாசு அவன் மேலே அப்படியே உள்ள அவன் சரீரத்தில் நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மனிதர்களே பழக முடியாத அளவுக்கு அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை நினச்சார். நேராக வராரு. வந்துட்டு எல்லா பிசாசையும் துரத்தி விட்றாரு. போங்க, எல்லாம் வெளியில் போங்க. வேதம் சொல்லுது, அங்கே பண்டிகை இருந்துச்சான், பெரிய பண்டிகையின் கூட்டம். அதில் நுழைஞ்சி அந்த பிசாசு எல்லாத்தையும் கொண்டு எடுத்துப்பார். அவன் உடை அணிந்து இயேசுவின் பாதத்து அருகே இயேசு போதிக்கிறத கேட்டுருக்கிறான். அந்த கிராம ஜனங்களாக வந்து அதை அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஜனங்களுக்கு அப்படியே ஒரு கோவம் வருது பாரு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் கிராமத்துக்கு வராதிங்க, போயிருங்க அப்படின்றான். இதாங்க மனுஷன். ஒரு இவ்வளோ பெரிய கொடூரத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு யாருமே வந்து பாருங்கள் அதை நினச்சி கூட பார்க்கல. அவனையும் நினைக்கலாம், வாழ்க்கையை நினைக்கல. அவன் கல்லறையில் இருந்துக்கிறான், குளிரில் இருந்திருப்பான், எத்தனையோ நாள் மழையில் இருந்திருப்பான், பசியில் இருந்திருப்பான், சங்கிலியில் கட்ட முடியாதான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வானா, அப்படியே சுற்றி இருக்கிறான். யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஒருத்தர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க பாருங்கள். ஐயோ பாவம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ தவிர அவன் நிலைமையோ அவன் சூழ்நிலையோ நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அந்த கிராமத்தில் அவனுக்கு உறவினர்களே இல்லையா? அவன் தாய் தகப்பனே இல்லையா? பெற்றவங்களே இல்லையா? சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமி, மச்சான் யாரும் இல்லைங்களா? எல்லாம் இருந்தாங்க, ஆனால் யாரும் நினைக்கல. அதான் உண்மை. நானும் இன்றைக்கி அதான் சொல்கிறேன். எல்லா உறவுகளும் இருந்தாலும் உங்களை யாரும் நினைக்கலன்னு வருத்தம்லாம் பற்றக்கூடாது. கர்த்தர் நினைக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருக்க மாட்டார், வருவார் அவர். அது என்ன மாதிரி காற்றடித்தாலும், என்ன மாதிரி புயல் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான பிசாசே வந்து உங்களை சூழ்ந்து உங்களை என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாலும் சரிங்க, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை நினச்சிருக்கிறார் பிரதர், அவர் என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் செஞ்சு காப்பார். திருப்பி அவனை சுகமாக்கிட்டு அவர் திரும்பி போயிட்டே இருப்பார். ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் காரியத்தை செய்தார். உங்கள் ஒருத்தருக்காக கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். முறை ஒரு பிரசங்கம் பண்ணிடுறாரு. அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துப்பார். இந்த உலகமே பரிசுத்தமாக இருந்தும் நான் மட்டும் பாவியாக இருந்தேன்னா எனக்காக அவர் இறங்கி வந்திருப்பார். நிச்சயமாக வந்திருப்பார். இந்த உலகமே பரிசுத்தம் உள்ள உலகமாக இருக்குது, நீங்கள் மட்டும் பாவியாக இருக்கிறீங்கன்னு நினச்சிங்களேன்,
உங்களை விட்டுருக்க மாட்டார். உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். ஏன்னா அவர் உங்களை நினச்சிருக்கிறாருன்னா அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அது அவன் சூழ்நிலையை மாற்றினார். கல்லர்லேயும் குகையிலையும் இருட்லேயும் கஷ்டத்துலேயும் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு விடியில் கர்த்தர் ஏற்படுத்தார். அவனை நினச்சி அவனுக்காக புறப்பட்டு வந்தார். உங்களுக்காக தாங்க கர்த்தர் இருக்கிறார். என்ன சூழ்நிலையாக இருக்கலாம், என்ன இருளாக இருக்கலாம், என்ன பிசாசு டார்ச்சராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை ஏதாவது போட்டு அலகழிச்சுட்டு இருக்கலாம், என்ன ஒன்றா பண்ணிட்டு இருக்கட்டும். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுது, என்னை கர்த்தர் நினச்சிருக்கிறார் அப்படின்னு மட்டும் நினைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீதியின் வஸ்திரத்தினால் உங்களை உடுத்தி காமிப்பார். ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு ஏற்படுத்தி காமிப்பார். இதுவரையும் பல ஆண்டுகளாக எனக்கு இந்த பிரச்சனை பிரதர், கர்த்தர் இன்றைக்கி மாற்றி காமிப்பார். ஏன் தெரியுமா? அவர் நினச்சிருக்கிறார், நீங்கள் நினைக்கணும், அவ்வளோதான். அதுதான் விசுவாசத்தின் ஆரம்பமே. என்னை நினச்சிருக்கீங்க ஆண்டவரை, நீங்களாம் என்னை கைவிட போகிறீங்க, நீங்கள் என்னை நினச்சிருக்கீங்க, உங்கள் நினைவில் நான் இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிப்பது தான் உங்களுடைய பிரியம்னு உங்களுடைய வார்த்தை சொல்லுதுன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். கர்த்தர் காரியத்தை செய்வார். அதுதான் வெற்றி, அதுதான் உயர்வு. சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விடியலை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். நல்ல உதயங்களை நீங்கள் காண்பீர்கள். மீண்டும் நாளை காலை